ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கே தேவன் அல்பமான பொருள்களை கொண்டு ஆச்சரியமான செயல்களை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி அவருக்கு பெரிய பொருள் பெரிய காரியம் எல்லாம் வேண்டாம், அற்புதங்களை செய்கிறதுக்கு. முதலாவது கோல் யாத்ராம மோசே கையில் ஒரு கோல் இருந்த தேவனோட கோல்னு சொல்லிக்கிட்டேன். அந்த யாத்ராம் 4:2 எகிப்திலேருந்து வர வச்சதும் எகிப்திலேருந்து 10 வாதைகளை உண்டாக்குனது எல்லாமே அந்த கோலினால் தான் கர்த்தர் கிரியை செய்ய சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சின்ன காரியமான கோல் அதுக்கு அடுத்ததாக ஒரு தாடை எலும்பு சிம்சோன் ஒரு தாடை எலும்பினால கழுதையின் தாடை எலும்பினால 1000 பேரை கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நியாயாதிபர் 15:15 பார்க்கலாம். அடுத்ததாக நான் பார்க்கும்போது 5 கூழாம் கல்களை கொண்டு தாவீது கோலியாத்தை முறியடிச்சாங்க கொண்டு போட்டான்னு சொல்லி பார்க்குறேன். 1 சாமுவேல் 17:40. அடுத்ததாக ஒருபடி மாவு கொஞ்சம் எண்ணெயும் கொண்டுட்டு அவங்க குடும்பமெல்லாம் போஷிக்கப்பட்டது, விதவையின் குடும்பம் போஷிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அது போஷிக்கப்பட்டதுன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 17:12 நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக உள்ளங்கை அளவு மேகம் கொண்டு பெரிய மழை வந்தது. ஆகாபனோட சவால் விட்ட சமயத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மழை இல்லாத ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. அந்த உள்ளங்கை அளவு மேகம் வந்தப்போ ஏலியா மழை உன்னை தடுக்காதபடிக்கு ஓடி போயிருன்னு சொல்லி ஆகாப துரத்தி விட்டாங்க சொல்லி பார்க்கலாம். அதில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44 நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக 5 அப்பம் கொண்டு 5000 பேர், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோவான் 6:9 பார்க்கும்போது 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்து மட்டுமல்லாமல் மீதி 12 கூடை எடுக்கும்படியாக கர்த்தருக்கு கிரியை செய்தாங்க. ஒரு அல்பமான காரியங்களுக்கு அல்பமான 5 அப்பந்தான் அது 5000 பேரை எப்படி போஷிக்கிறத பெரிய காரியம் ஆண்டவர் செஞ்சாங்க. உள்ளங்கை அளவுக்கு சிறிய மேகந்தா பெருமழை 3.5 வருஷம் மழை பெய்யாத இடத்துல பெருமழை பெய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாங்க. ஒருபடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தாயும் மகனும் சாப்பிட்டு சாகருக்கு காத்திருந்தா. ஆனால் பஞ்சகாலம் முடியும் மட்டும் அவங்க குடும்பத்தாரே சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கூழாங்கழல் 5 கூழாங்கழல் கொண்டு அது ஒரே கல்லினாலவே அவனை கோலியாத்தை முறியடிச்சேன்னு பார்க்கலாம். இஸ்ரவேல் பெரிய சேனைக்கே முடியல, ஆனால் கர்த்தர் அதை செய்ய வச்சாங்க. தாடை எலும்பு கோல்னால வாதைகளை உண்டாக்கி வாதைகளை எல்லாம் சரி பண்ணாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் தாடை எலும்பின 1000 பேர்